இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான டிராமாவை தான் பார்க்க போறோம். சோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அதோட கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஹைப்ங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விடுங்க. சோ வெல்கம் டு பாட் வாய்ஸ். நாம இந்த கொரியன் டிராமாவோட எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல நம்ம சின்னவ பிளான் பண்ணி தன்னோட அண்ணனை மாட்டி விட்டுருப்பா. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். கட் பண்ண சின்னவ எப்படி பெரியவனை மாட்டி விட்டான்னு காட்டுறாங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல தான் அண்ணன் கம்பெனியோட பணத்தை ஆட்டிய போட்டதாவும் அதுக்கான எவிடன்ஸ் அவ காட்டுறா. அதை கண்டுபிடிச்சதால தான் தனக்குள்ள ட்ரை பண்ணதா நம்ம சின்னவ சொல்ல உடனே போலீஸ் வந்து எவிடன்ஸே கேக்குறாங்க. உடனே அவ ஒரு பென் டிரைவ் கொடுக்குறா. சோ அதனாலதான் போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அவகிட்ட எப்படி இந்த எவிடன்ஸ் வந்ததுன்னா கம்பெனியோட ஆடிட்டிங் டீம் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே டைரக்டர் கீழ தான் வேலை செய்வாங்க. அதுல ஒருத்தனை பிடிச்சி மிரட்டி பணம் கொடுத்து பெரியவன் பண்ண ஸ்கேம மட்டும் எவிடன்ஸோட வெளியே கொண்டு வர சொல்லிருக்கா. அதாவது அவளுக்கு எதிரான இந்த எவிடன்ஸ் எல்லாம் அவ கம்பெனியோட டேட்டா பேஸ்ல எடுத்து டெலீட் பண்ணிடுறா. ஆனா பெரியவன் பண்ண ஸ்கேம மட்டும் அந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ண சொல்லிடுறா. அதனாலதான் பெரியவன் போலீஸ் கிட்ட மாட்டிருக்கான். கட் பண்ண இப்ப போலீஸ் சிஎஸ் கம்பெனிக்கு வந்து பெரியவனுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. முக்கியமா நம்ம பெரியவனோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. இதை நம்ம தலைவனும் கேசியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோக்கு என்னதான் இருந்தாலும் பையன் தப்பே பண்ணிருந்தாலும் அவன் பையனாச்சே, அவனுக்கு வருத்தம் இருக்கதானே செய்யும். அதே நேரத்துல நம்ம பெரியவன் வந்து பெருசா எந்த தப்பும் பண்ணல. அவன் கம்பெனியோட பணத்துல மட்டும் தான் கை வச்சிருப்பான். நம்ம சேர்மனை கொல்லணும்லாம் அவன் நினைக்க மாட்டான். அத பணம் நினைச்சது நம்ம சின்னவதான். சோ அது நம்ம சேர்மனுக்கும் தெரியும். அதனால பெரியவன் மேல அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு. கட் பண்ண நம்ம ஊஜினை பார்க்க டைரக்டர் வராரு. டைரக்டர், எப்படி இந்த ஸ்கேம் வெளியே வந்தது? நான் தான் உன்னை எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொன்னேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு டைரக்டர் சொல்றாரு, சேர்மன் நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணேன். அப்படி இருக்க எப்படி இந்த விஷயம் லீக் ஆச்சுன்னே தெரியல, என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், தப்பு உன் மேல இல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்ணுதான். அவ தான் இந்த ஸ்கேம வெளியே கொண்டு வந்திருக்கா. ஆனா அவ பண்ண ஸ்கேம மட்டும் மூடி மறைச்சிட்டு அவ அண்ணனை மாட்டி விட்டுருக்கா. கம்பெனியை கைப்பற்ற அவ இந்த அளவுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கல. கட் பண்ணா நம்ம சேர்மன் அட்மிட் பண்ணிருக்க ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அப்ப நம்ம கேசியோட அம்மா வந்து நம்ம சேர்மனை பார்க்க அங்க வர, அப்ப நம்ம டாக்டர் இருக்காருல அவரு அங்க வராரு. மாமாவோட கண்டிஷன் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு, சீக்கிரமா அவரு குணமாயிருவாரு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல, அப்ப ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஸ்டாஃப் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள பிரஸ்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல, பார்த்தா நம்ம சின்னவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா போல. அவளை பார்க்கதான் பிரஸ்காரங்க வந்திருக்காங்க போல. மேடம், எங்களுக்கு உண்மையை சொல்லுங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்க அப்பா அந்த ஊஜினை கொல்ல பார்த்ததா பிரஸ்ல சொன்னீங்க. இப்ப என்னன்னா உங்க அண்ணன் கம்பெனியோட பணத்தை ஸ்கேம் பண்ணதா சொல்றாங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க இப்படி மாறி மாறி தப்பு பண்றாங்களே, ஏன் மேடம் அவங்க இப்படி பண்றாங்க? அவங்கதான் பண்ணாங்களா இல்ல இதுல வேற ஏதாவது இருக்கா மேடம் அப்படிங்கிற மாதிரி பிரஸ்காரங்க கேட்க, என் அப்பாவும் சரி என் அண்ணனும் சரி இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்னோட ஃபேமிலி பண்ண தப்புக்கு நான் அனுப்பி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு அவ உள்ள போறா. நான் கேள்விப்பட்டது உண்மையா? உன் அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா, அவன் கம்பெனி பணத்தை கை வச்சிருக்கான், அதனால போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது உன்னோட வேலை தானே, நீ தானே உன் அண்ணனை மாட்டி விட்ட, எதுக்காக இப்படி பண்ண? அவன் உன்னோட ஃபேமிலி தானே, உன் கூட பிறந்தவன் தானே அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கேட்க, ஆனா சின்னவ அதை கண்டுக்கவே மாட்டா. அவ எப்படியாவது சிஎஸோட பாஸ் ஆகணும்னு நினைக்கிறா. இங்க பாரு, இப்ப நீ முன்ன மாதிரி இல்ல, இன்னும் ரொம்ப டாமினேட் பண்ற, அதனால நீ இங்க இருக்க வேணாம். அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நான் பண்ண போற விஷயம் நம்ம ஃபேமிலியை என்ன வேணாலும் பண்ணலாம், அதனால நீ இங்க இருக்க வேணாம், நம்ம பையனை கூப்பிட்டு அமெரிக்காவுக்கு போயிரு அப்படிங்கிற மாதிரி சின்னவ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, அப்பாவை சின்னவளை தடுத்து, என்ன பேசுற? உன் அப்பாவோட ட்ரீட்மெண்ட் நான் தானே பாத்துக்கிறேன், நான் போயிட்டா இதை யார் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அப்ப சின்னவ, என் அப்பாவை பாத்துக்க எனக்கு தெரியும், நான் ஃபாரின்ல இருந்து ஒரு டாக்டரை வர வச்சிருக்கேன், அந்த டாக்டர் என் அப்பாவை பாத்துப்பாரு, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சின்னவ சொல்லிட்டு அங்க இருந்து போக, அப்ப நம்ம சின்னவளுக்கு சேர்மன் நாக்கிட்ட இருந்து கால் வருது. அவரோட பொண்ணை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்குதான் கால் பண்றாரு. கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நம்ம சேர்மன் நாவ போய் மீட் பண்ணுவால, அப்ப சேர்மன் அவரோட பொண்ணை ட்ரேடிங்கோட சிஇஓவா மாத்த சொல்லிருப்பாரு. அதுக்கு நம்ம சின்னவ ஓகே சொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்களே. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. இங்க பாரு, நீ சேர்மன் ஆகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், உனக்கு தடையா இருக்கிற உன் அண்ணனையும் சரி உன் தங்கச்சியும் சரி நான் காலி பண்றேன், ஆனா அதுக்கு பதிலா என் பொண்ணை ட்ரேடிங்கோட சிஇஓவா நீ மாத்துற அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அதுக்கு நம்ம சின்னவ, என் அண்ணனும் சரி என் தங்கச்சியும் சரி அவங்களுக்கு சிஎஸ் கம்பெனியோட சேர்மன் ஆகிறதுக்கு எந்த தகுதியும் இல்ல, சேர்மன் ஆகிற ஒரே தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கு, அதனால எப்படி சேர்மன் ஆகணும்னு நான் பாத்துக்கிறேன். சோ என் வழியில நீங்க குறுக்க வராதீங்க, என் வழியில நீங்க வந்தீங்கன்னா விளைவுகள் மோசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அங்க இருந்து போக, கட் பண்ண பிரசன்ட்ல நம்ம சின்னவ சேர்மன் கிட்ட சொல்றா, உங்க பொண்ணு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருக்கா, உங்களால முடிஞ்சா வெளியே கொண்டு வாங்க
வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சின்னவ சொல்லிட்டு இருக்க இது எல்லாத்தையும் நம்ம கேசியோட அம்மா கேட்டுறாங்க. உடனே நம்ம டாக்டரை போய் பார்த்து சின்னவ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கா, இப்படியே விட்டா என்ன நடக்கும்னே தெரியாது, நாம அவளை தடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல டாக்டரும் ஓகே சொல்றாரு. கட் பண்ணா நம்ம டைரக்டர்லயே காட்டுறாங்க. அவர் அந்த ஆடிட்டிங் டீம்ல நம்ம சின்னவளுக்கு அந்த ஸ்கேம பத்தின எவிடன்ஸ் கொடுப்பால அவனை தான் போய் பாக்குறாரு. சொல்லு, நீ தானே அந்த ஸ்கேம பத்தின ரிப்போர்ட்டை அவகிட்ட கொடுத்த? என்ன மனுஷனுங்க, அவங்க என்ன மிரட்டினாங்க, அதனாலதான் நான் வேற வழி இல்லாம அப்படி பண்ணிட்டேன். சரி, நீ என்ன பண்ற? சின்னவ பண்ண அந்த ஸ்கேம பத்தின ரெக்கார்ட்ஸ் இப்பவே ரெக்கார்ட் பண்ணி அதை நம்ம கம்பெனியோட டேட்டா பேஸ்ல உடனே ஸ்டோர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சொல்ல அதுக்காக டைரக்டர் அது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல, நான் அந்த ஃபைலை ரெக்கவர் பண்ணக்கூடாதுன்னு பர்மனண்டா டெலீட் பண்ணிட்டேன், சோ அதை ரெக்கவர்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல உடனே நம்ம டைரக்டர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது நம்ம டைரக்டர் அந்த ஸ்கேம பத்தி ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம சேர்மன் கிட்ட கொடுப்பார்ல, அதுக்கப்புறம் தானே அந்த ஆக்சிடென்ட்லாம் நடக்கும். சோ சேர்மன் வந்து கம்பெனியோட டேட்டா பேஸ்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ண சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் பின்னாடி உதவுன்னு சொல்லி லாக்கர்ல வச்சிருப்பாரு. இப்ப அந்த டைரக்டர் கிட்ட கொடுத்து அதை வந்து கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ண சொல்ல அவனும் ஸ்டோர் பண்ண பாக்குறான். அப்ப அந்த ஆளு என்ன பண்றானா, அங்க ஒரு எமர்ஜென்சி பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணி விட்டுறான். அப்ப நம்ம சின்னவ அங்க வந்து நம்ம டைரக்டரை பிடிச்சிடுறா. சோ நம்ம டைரக்டர் எப்படி இதை பண்ணுவாருன்னு நம்ம சின்னவ ஆல்ரெடி பிளான் பண்ணிருக்கா போல. அதனால இந்த மாதிரி டைரக்டர் பண்ணா அவ இந்த மாதிரி பண்ண சொல்லிருப்பா. அதனாலதான் அவன் அந்த எமர்ஜென்சி பட்டனை பிரஸ் பண்ணிருப்பான். இப்ப அவங்க வந்து டைரக்டர் கிட்ட இருக்கிற அந்த டாக்குமெண்ட் வாங்கி எரிச்சிட்டு நம்ம டைரக்டரை ரூம்குள்ள அடைச்சு வச்சிடறாங்க. சோ இப்ப சின்னவளுக்கு எதிரா எந்த ப்ரூஃபும் இல்ல. சோ இனிமே அவ சேர்மன் ஆகிறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. கட் பண்ண அடுத்த நாள் கம்பெனியோட போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் வர வச்சு ஒரு மீட்டிங்க போடுறாங்க. அப்ப போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் டைரக்டர் லீ எங்கன்னு கேட்க உடனே சின்னவ சொல்றா, டைரக்டரும் என் அண்ணனும் சேர்ந்துதான் இந்த ஸ்கேம பண்ணிருக்காங்க, என் அண்ணன் மாட்டிக்கிட்டதால டைரக்டர் காணாம போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சின்னவ சொல்ல ஆனா அங்க இருக்கிறவங்க நம்பவே மாட்டாங்க. டைரக்டர் ஒன்னும் அப்படிப்பட்டவர் இல்ல, அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆனா சின்னவ எவிடன்ஸோட சொல்ல சோ வேற வழி இல்லாம அவங்க நம்பிடுறாங்க. இங்க பாருங்க, என் அண்ணன் பண்ண விஷயத்தால கம்பெனி இப்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு, என் அண்ணன் பாத்துக்கிட்ட கம்பெனி இப்ப பாத்துக்க ஆள் இல்ல, சோ அதை இனிமே நான் பாத்துக்கிறேன். சோ டைரக்டரும் இப்ப காணாம போனதால அவரோட கண்ட்ரோல்ல இருக்கிற என் தங்கச்சியோட டீமையும் இனிமே நானே கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சின்னவ சொல்ல நம்ம டீமுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, பயங்கரமா லாக் ஆயிடுறாங்க. அதோட கம்பெனி இப்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு, அதை நாம எப்படியாவது சரி பண்ணி ஆக்கணும். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நான் சில பேரை வேலையை விட்டு தூக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சின்னவ சொல்ல மேடம் அவங்களை தூக்கிட்டா இப்ப அந்த பொசிஷனுக்கு வேற ஒருத்தரை எடுத்தாகணுமே, அப்பவும் நம்ம சம்பளத்தை கொடுத்தாகணுமே, கவலைப்படாதீங்க, இனிமே நமக்கு அவங்க உதவி தேவையில்லை. இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்கு, அதுவும் ஏஐ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்கு. சோ நம்ம ஏஐ வச்சு அந்த வேலையை ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சின்னவ சொல்ல மேடம் யார வேலையை விட்டு தூக்க போறீங்க? நம்ம கம்பெனில சரியா வேலை பார்க்காதவங்க, ஓபி அடிக்கிறவங்க, இவங்களை பத்தின ஒரு டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணணும். இதுக்கு சரியான ஆளு நம்ம ஊஜின் தான். அதனால ஊஜின் டீமே இந்த வேலையை பார்த்துக்கிட்டோம். ஊஜின் நீ இதை பண்ணுவனு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சின்னவ ஊஜின் டீமை கோத்து விட்டுறா. நம்ம தலைவனுக்கும் வேற வழி இல்ல, நல்லா லாக் ஆயிடுறான். கட் பண்ண இப்ப சின்னவ கம்பெனில இருக்கிற ஒரு சீக்ரெட் ரூமுக்கு போறா. அங்கதான் நம்ம டைரக்டரை அடைச்சு வச்சிருக்கா. டைரக்டர் வந்து கோவமா, என்ன எதுக்கு இங்க அடைச்சு வச்சிருக்க, என்ன வெளியே விடு, இல்லனா நான் உன்னை பத்தின எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட அதுக்கு சின்னவ டைரக்டர் அதுக்கு நீங்க வெளியே போகணும், நீங்க வெளியே போனாதான் என்ன பத்தின எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வருவீங்க. சோ அமைதியா இருந்தீங்கன்னா நான் சேர்மன் ஆன பிறகு உங்களை வெளியே விட்டுருவேன், இல்ல நான் ரொம்ப ஆடுவேன்னு சீன் போட்டீங்கன்னா உங்களை செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்னவ அவரை மாட்டி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறா. இங்க பாரு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற, சிஎஸ் கம்பெனிக்கு சேர்மன் ஆகணும்னு நீ சிஎஸ் கம்பெனியை அழிக்க பாக்குற, உன் அப்பா திரும்ப வந்தாருன்னா உன் நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சொல்ல அதுக்கு நம்ம சின்னவ ஏன் அப்பாவா, அவரு என்ன நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாரு, ஏன்னா அவரு பணத்தை தானே நானும் பண்றேன், புரியலையா, அவரும் இப்படிதானே கம்பெனியை நடத்துவாரு, அவரு மாதிரி தான் நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னவ அங்க இருந்து போக அப்ப மறுபடியும் நம்ம சேர்மன் நாக்கிட்ட இருந்து சின்னவளுக்கு கால் வருது. சேர்மனா வந்து அவரோட செல்வாக்கை யூஸ் பண்ணி தன்னோட பொண்ணை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா எவிடன்ஸோட மாட்டினதால அவரால தன்னோட பொண்ணை வெளியே கொண்டு வர முடியல. சோ வேற வழி இல்லாம நம்ம சின்னவ கிட்ட கெஞ்சிராரு, இங்க பாரு நாங்க பண்ணது தப்புதான், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன், என் பொண்ணை மட்டும் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல சரி நான் சொல்றத பண்ணுங்க, என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஏன்னா சிஎஸ் குள்ள நீங்க வர பார்த்தது பெரிய தப்பு, அதுக்காக மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வேற வழி இல்லாம அவர் மன்னிப்பு கேட்க அதோட உங்ககிட்ட கம்பெனியோட சில ஷேர்ஸ் இருக்குல்ல, அந்த ஷேர்ஸையும் என் பேர்ல எழுதி வச்சிருங்க, அப்பதான் உங்க பொண்ணு நான் வெளியே விடுவேன். என்ன சொல்றேன், என்கிட்ட அந்த மாதிரி எந்த ஷேரும் இல்ல, ஹலோ என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா, உங்ககிட்ட எங்க கம்பெனியோட சில ஷேர்ஸ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சோ நீங்க அதை எழுதி வைங்க, உங்க பொண்ணை நான் வெளியே விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேற வழி இல்லாம அவர் அதுக்கு ஓகே சொல்ல பழைய மீட்டிங் முடிஞ்சதும் நம்ம தலைவன், நம்ம தலைவி, அப்புறம் நம்ம சோடா புட்டி 3 பேரும் வெளியே வர அப்ப
அங்க வேலை செய்யறவங்க நம்ம டீமை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதாவது அவங்கள வேண்டா வெறுப்பா பாக்குறாங்க. ஏன்னா இப்ப இவங்க தானே இங்க வேலை செய்யறவங்கள வேலையை விட்டு தூக்க போறாங்க. அதனால அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. அப்ப நம்ம சோடா புட்டி தலைவனை திட்ட, நீ எதுக்குடா இந்த வேலையை ஏத்துக்கிட்ட? இப்ப பாரு எல்லாருமே நம்மள எப்படி பாக்குறாங்க, ஒரு புழு மாதிரி பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சோடா புட்டி கத்த நம்ம தலைவன் எக்ஸ்பிளைன் பண்றான். நமக்கு வேற வழி இல்ல, நம்ம லாக் ஆயிட்டோம். என்ன வழி இல்ல? ஏன் இதை யார் வேணா பண்ணலாமே, நாம தான் பண்ணணுமா? ஆமா உஜின், நீ பண்ணது பெரிய தப்பு. நீ இப்படி பண்ணுவனு நான் எதிர்பார்க்கவே இல்ல. கேசி புரிஞ்சுக்கோ. சின்னவ கிட்ட இப்ப டைரக்டர் மாட்டிக்கிட்டாரு. ஆமா, அவ டைரக்டரை கிட்னாப் பண்ணிட்டா. அதோட சின்னவ கிட்ட கம்பெனியோட எல்லா கண்ட்ரோலும் போயிருச்சு. சோ இப்ப நம்மளால அவளை எதிர்க்க முடியாது. அவ சொன்னதை மட்டும் நம்ம செய்யலனா நம்மள அவ வேலையை விட்டு தூக்கிடுவா. அப்புறம் சிஎஸ் கம்பெனியை நம்மளால காப்பாற்ற முடியாது. அதனால நமக்கான டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் சொல்ல, ஆனா நம்ம சோடா புட்டியும் நம்ம தலைவியும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. தலைவன் பண்ணது தப்புன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இப்ப வேற வழி இல்ல, அவங்க அதை பண்ணிதான் ஆகணும். இப்ப அடுத்து யார வேலை விட்டு தூக்கணும், அதுக்கான வேலையை நம்ம சோடா புட்டி பாத்துக்க. ஆனா வரவங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலி கஷ்டப்படுது, என்ன வேலையை விட்டு தூக்குனா நான் தற்கொலை பண்ணிப்பேன், எனக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்குன்னு பயங்கரமா அவனை மிரட்டுறாங்க. அதுவும் எமோஷனலா அவனை பிளாக்மெயில் பண்ண அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே நம்ம சோடா புட்டி நம்ம ஊஜினை பார்த்து, இங்க பாருப்பா, என்னால இந்த வேலையை பண்ண முடியல, நீ தானே இதை ஏத்துக்கிட்ட, அதனால நீயே பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம சோடா புட்டி சொல்ல, சரி நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குறான். வேலையை விட்டு தூக்குனவங்க பயங்கரமா வந்து சண்டை போட, இந்த ஆபீஸ்க்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன், அநியாயமா என்ன வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம டீம் அடிக்கிற லெவலுக்கு வராங்க. ஆனா என்ன பண்றது, வேலையை விட்டு தூக்கிட்டாங்கல்ல, சோ அவங்க கிளம்பி தானே ஆகணும். உடம்பிக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ண நம்ம தலைவி நம்ம சின்னவளை போய் பார்த்து அவ பண்றது தப்புன்னு சொல்ல, நீ இதுக்கே ஷாக் ஆனா எப்படி, இதை விட பெரிய குண்டை நான் போட்டிருக்கேன், என்னன்னு யோசிக்கிறியா? இப்ப வேலையை விட்டு போனாங்களே அவங்களோட செட்டில்மெண்ட்ல நான் பாதியா குறைச்சிட்டேன், அதோட இந்த மாச சம்பளத்தையும் நான் கொடுக்க போறதில்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அவ்வளவுதான் நம்ம தலைவி ஷாக் ஆயிடுறா. ஏய் என்ன இப்படி பண்ற, என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம கம்பெனில மாடா உழைச்சவங்க, அவங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணலாமா? அப்பா இருந்தா இந்த மாதிரி பண்ண மாட்டாரு. அப்படியா? உனக்கு அப்பாவை பத்தி தெரியுமா? அப்பா என்னை விட மோசமானவரு, நான் ஏதோ போனா போதுன்னு இந்த அளவுக்கு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சொல்ல, ஆனா நம்ம தலைவியால என்ன பண்ண முடியும், அவதான் லாக் ஆயிட்டாலே. இருந்தாலும் நம்ம சின்னவ கிட்ட, நான் உனக்காக என்ன பண்ணணும்னு சொல்லு, நீ என்ன கேட்டாலும் நான் அதை தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேசி சொல்ல, அதுக்கு நம்ம சின்னவ, நம்ம அண்ணன் பண்ண ஸ்கேம்னால நம்ம கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு, அந்த ஸ்கேம் பணத்தை நம்ம கட்டி ஆகணும், அப்பதான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். ஒண்ணு நீ அதை கட்டு, இல்லனா உன்கிட்ட இருக்குல்ல அந்த ஜிஎஃப் ஓட 30% ஷேர், அந்த ஷேரை என்கிட்ட கொடுத்துரு, அப்புறம் நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்னவ சொல்லிட்டு அங்க இருந்து போக, நம்ம கேசிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இதை வச்சுதான் அவ அந்த கம்பெனிக்குள்ளேயே இருக்கா. இதை மட்டும் கொடுத்துட்டா அவளை எப்படியும் சின்னவ வெளியே தடுத்துருவான்னு அவளுக்கு தெரியும். சோ என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம தலைவனை போய் பார்த்து பேசுறா. டேய் நம்ம பேசாம அந்த ஸ்மைல் கம்பெனியோட ஷேரை வித்துடலாமா, அதை வித்து அந்த பணத்தை வச்சு இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கேசி சொல்ல, ஆனா தலைவன் முடியவே முடியாதுன்னு சொல்றான். இங்க பாரு, உங்ககிட்ட இருக்க அந்த ஷேர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நாளைக்கு சிஎஸ் கம்பெனிக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அதுதான் நமக்கு உதவியா இருக்கும், அதை வச்சுதான் நாம இந்த கம்பெனியை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி தலைவன் சொல்ல, சோ ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை விடுது. சோ நம்ம தலைவி தலைவனை பச்சை பச்சையா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப தலைவி சோடா புட்டிக்கிட்ட நம்ம தலைவன் பண்ணதை பத்தி சொல்ல, அவன் ஏன் இப்படி பண்றானே தெரியல, ரொம்ப மாறிட்டான். ஷேர்ஸை வித்தரலான்னு நான் சொல்றேன், ஆனா அதை விற்க கூடாதுன்னு அடம் பிடிக்கிறான். அதுக்கு நம்ம சோடா புட்டி சொல்றான், அவன் பண்றதை பார்த்தா எனக்கும் கடுப்பா தான் இருக்கு, ஆனா அவன் சொல்றதும் பிராக்டிகலா சரின்னு தான் தோணுது. இப்ப நம்ம அந்த ஷேர்ஸை வித்தா நமக்கு ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனை வரும், அதனால அதை நீ பண்ண வேணாம், வேற வழியில இது சரி பண்ண பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோடா புட்டி சொல்ல, இப்ப சின்னவ இன்னும் நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கலான்னு ஒரு லிஸ்ட் அனுப்புறா. அந்த லிஸ்ட பார்த்தா அவங்க எல்லாருமே ஹைட்ரஜன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சவங்கன்னு அவனுக்கு தெரிய வருது. ஏன் நம்ம சின்னவ இவங்களை டார்கெட் பண்றான்னு நம்ம தலைவன் யோசிக்கிறான். கட் பண்ண நம்ம சின்னவ நம்ம சேர்மனை போய் மீட் பண்றா. அப்பா அவரோட பொண்ணு ஜெயில இருந்து வெளியே வந்துட்டா போல. அப்பா எப்படி என்ன வெளியே கொண்டு வந்தீங்க, நீங்க அந்த ஷார்ட்ஸ் இவளுக்கு எழுதி தரலையே அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அவரு எழுதி தரலையா, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாரு. என்னப்பா ஏன் இப்படி பண்ணீங்க, கொஞ்சம் அமைதியாரு, அவ சொல்றத கேளு, இன்னும் அவளை நம்புறீங்களா? ஏய் என் அண்ணன் பொண்டாட்டியே கொஞ்சம் அமைதியா உட்காருறியா, நாம ஒரு டீல் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சின்னவ ஏதோ ஒரு டீல் பேசுறா. பட் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு நமக்கு இப்ப தெரியல. இப்ப நம்ம சின்னவ வீட்டுக்கு வர அப்பாவு கூட நம்ம பெரியவனோட ஒய்ஃபும் வரத நம்ம கேசி பாக்குறா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வராங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது. உடனே இந்த விஷயத்த நம்ம தலைவங்கிட்ட சொல்லலாமான்னு அவ யோசிக்க, ஆனா தலைவன் மேல அவ இன்னும் கோவத்துல தான் இருக்கா. அதனால அதை பத்தி நம்ம தலைவங்கிட்ட சொல்லல. ஆனா அடுத்த நாளே நம்ம தலைவனை பார்க்க அவ சோடா பொடி கூட வந்திருக்கா. ஹேய் நீங்க எதுக்காக சண்டை போடுறீங்க, குழந்தைத்தனமா இருக்கு, ரெண்டு பேரும் பழம் விட்டுக்கோங்க. என்ன இந்த வயசுல பழம் காயினா, அட சேர்ந்துக்கோங்கப்பா, நம்மளா ஒரே டீம்ல மறந்துடாதீங்க, நம்ம மூணு பேருமே
ஒண்ணு சேர்ந்தா எதை வேணா சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோடா புட்டி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோட பாட்டி இருக்காங்களே அவங்க நம்ம ஹீரோவை சாப்பிட கூப்பிட, டேய் வா கிளம்பலாம், அட பாட்டி ஆசையா சாப்பிட கூப்பிடுறாங்க, வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோடா புட்டி அவங்க 2 பேரையும் இழுத்துட்டு உள்ள போறான். என்னப்பா உன் பாட்டிக்கு டிமாண்டியா இருக்கான்னு சொன்ன, இவங்க என்னப்பா வகை வகையா சமைச்சு வச்சிருக்காங்க, எனக்கும் அதே டவுட் தான், இந்த கிளவி என்கிட்ட நடிச்சு ஏமாத்துறா போல, ஏய் என்ன உங்களை கிளவின்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அவனை அடிக்க, உடனே பாட்டி நம்ம கேசிய திட்டுறாங்க. ஐயோ பாட்டி அவ உன்னை அடிக்கல, சும்மா தட்டினா அவ்வளவுதான். அப்ப நம்ம கேசி பாட்டிக்கு ஒரு ஜிபிஎஸ் வச்சா கொடுக்கறா. சோ அவங்க எங்க போனாலும் அந்த வாட்சை வச்சு அவங்கள கண்காணிக்க முடியும். அப்ப நம்ம சோடா புட்டி அங்க இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் தனியால சாப்பாடு பார்க்க, உடனே நம்ம பாட்டி அவனோட கைய பிடிச்சி, டேய் உன்னை பாத்துக்கிட்டே தான் இருக்க, நான் எங்க இருந்தாலும் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லா சாப்பாட்டையும் நீ சாப்பிடுவ, இவங்களா சாப்பிட வேணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி சொல்ல, சாரி பாட்டி தெரியாம பண்ணிட்டேன், சாப்பாடு நல்லா இருந்ததா அதான் காட்டுன்னு காட்டிட்டேன், எப்பா சாப்பிடுங்கப்பா, அப்புறம் உன் பாட்டி என்ன அடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சோடா போட்டு சொல்ல, உடனே எல்லாருமே சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா ஜெயில இருக்கிற நம்ம பெரியவனை பார்க்க நம்ம கேசியோட அம்மா வராங்க. என்ன என்னோட தங்கச்சிக்கு எதிராக என்ன மாத்த பாக்குறீங்களா, டே லூசு, இப்ப நீ ஜெயில இருக்கனா அதுக்கு காரணம் உன் தங்கச்சி தான், அவளை ஸ்டாப் பண்ணணும்னா நீயும் நானும் ஒரே டீமா மாறணும், சோ நாங்க சொல்றத பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவியோட அம்மா சொல்ல, கட் பண்ண நம்ம தலைவர் அவன் டீம் கிட்ட நம்ம சின்னவன் கொடுத்த லிஸ்ட்டை வச்சு அவங்கள எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்கன்னு செக் பண்ண சொல்றான். நம்ம சோடா புட்டியும் செக் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே ஹைட்ரஜன் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை செய்யறாங்க, அவங்களால கம்பெனிக்கு நிறைய லாபம் வந்திருக்கு, இவங்களை எதுக்கு வேலையை விட்டு அவ தூக்க பாக்குறா. அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜர் வந்து நம்ம டீம் கிட்ட சண்டை போடுறான், நீங்க பண்ணது பெரிய தப்பு, செட்டில்மெண்ட்டை பாதியா குறைச்சிட்டீங்க, அதோட சம்பளத்தையும் கட் பண்ணிருக்கீங்க, இப்ப என்னடா கம்பெனிக்கு உழைச்ச எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறீங்க, சரியா வேலை செய்யாதவங்க ஓபி அடிக்கிறவங்களை தானே கம்பெனியை விட்டு தூக்க போறேன்னு சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு கம்பெனிக்கு மாடா ஓடிச்ச எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறீங்க, நான் வேலை செஞ்சது இல்ல, என்ன வேலையை விட்டு தூக்கலாம் தப்பு இல்ல, ஆனா என் டீம்ல இருந்தவங்க இந்த கம்பெனிக்காக மாடா உழைச்சிருக்காங்க, நீங்க பண்ணது பெரிய தப்பு, சேர்மன் மட்டும் இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு, அவர் கம்பெனி லாஸ்ல போனாலும் வேலை செய்யறவங்கள நல்லா பாத்துப்பாரு, ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, நீங்க நாசமா போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போக நம்ம தலைவனுக்கு ரொம்ப வருத்தமாயிருது, ஏன்னா அவன் தானே அந்த கம்பெனிக்கு பாஸே, சோ இது எப்படியாவது தடுத்தாகணும் அவன் முடிவு எடுக்கிறான். அப்ப நம்ம பாட்டி சொல்றது அவனுக்கு ஞாபகம் வருது, அதாவது பாட்டி என்ன சொல்லிருப்பாங்கன்னா நம்ம எங்க இருந்தாலும் நம்ம கவனம் நம்ம டார்கெட்டை நோக்கி தான் இருக்கணும்னு அவங்க சொல்லிருப்பாங்க. அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, அதாவது இப்ப வேலையை விட்டு தூக்கிருக்காங்களே அந்த ஹைட்ரஜன் டீம், அவங்க இனிமே எந்த கம்பெனிக்கு வேலை செய்ய போறாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்றான். அப்பதான் தெரிய வருது அவங்க எல்லாருமே டாகா கம்பெனிக்கு வேலை செய்ய போறாங்கன்னு. உடனே நம்ம கேசி என்ன பண்றா, அந்த கம்பெனியோட கிளீனிங் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்றா. உடனே அவங்க கிளீனிங் பண்ற மாதிரி நம்ம சின்னவனோட ரூமுக்கு போய் அங்க இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம டீம் கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்க, உடனே நம்ம டீம் என்ன பண்றாங்க, அந்த பேப்பர் எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. அப்பதான் நம்ம டீமுக்கே தெரிய வருது சிஎஸோட ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் நம்ம சின்னவன் வந்து டாகா கம்பெனிக்கு விற்க போறான்னு, அதனாலதான் எல்லாருமே டாகா கம்பெனில ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு. சோ இதுதான் நம்ம சேர்மன் நாவும் அவளும் போட்ட டீலு. இந்த விஷயம் நம்ம டீமுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் வேறுனே வேலை விட்டு தூக்குற மாதிரி ஒரு விஷயத்தை செட் பண்ணி அவங்களை டைவர்ட் பண்ணிட்டு இந்த விஷயத்தை அவ ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிருக்கா. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம டீம் வந்து அவளை தடுக்கலான்னு பார்க்க, ஆனா அதுக்குள்ள அவ அந்த கம்பெனியை வித்துடுறா. ஆக்சுவலா இந்த ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் இருக்குல்ல அதை ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு கொண்டு வந்ததே நம்ம சின்னவ தான், அவ தான் இதை ரன் பண்ணணும்னு பாத்துருப்பா. ஆனா நம்ம சேர்மன் என்ன பண்ணிருப்பாரு, அதை வந்து நம்ம பெரியவனுக்கு மாத்தி விட்டுருப்பாரு. எதனாலனா நம்ம சின்னவ ரன் பண்றது கெமிக்கல் கம்பெனில, சோ அவளுக்கு இது சம்பந்தமில்லாத ஒரு ப்ராஜெக்ட்னு, அதனால அந்த பொறுப்பை வந்து நம்ம பெரியவனுக்கு கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம எப்பவுமே பெரியவன் மேலதான் அவர் பாசம் கட்டுறதா சின்னவளுக்கு ஒரு பொறாம இருக்கும், அதனாலதான் அவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம தலைவர் சின்னவளை பார்த்து, நீ ரொம்ப ஸ்மார்ட் தான், எங்களை டைவர்ட் பண்ணிட்டு பயங்கரமான வேலையை பார்த்திருக்க, ஆனா இது தேவையா, நம்ம சிஎஸ் கம்பெனிக்கு இந்த ப்ராஜெக்டால எவ்வளவு லாபம் வரும்னு உனக்கு தெரியும்ல, அப்படி இருக்கும்போது இதை நீ விற்க போறியா, ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி தலைவன் கேட்க, அதுக்கு சின்னவ சொல்றா, என் அண்ணனை பழி வாங்கதான், சின்ன வயசுல இருந்தே என் அப்பா அவனுக்கு தான் எல்லாமே பண்ணுவாரு, ஆனா நான் கேட்டா எதையும் வாங்கி கொடுக்க மாட்டாரு, சின்ன வயசுல அவனுக்கு ஒரு ஹார்மோனியம் வாங்கி கொடுத்தாரு, ரொம்ப காஸ்ட்லியானது, அதை பார்க்கும்போது எனக்கு கடுப்பா இருந்தது, அதனால நான் என்ன பண்ண தெரியுமா, அதை கட் பண்ணிட்டேன், ஆனா அதை பண்ணதை என் அப்பா பார்த்துட்டாரு, ஆனா என்ன அடிப்பாருன்னு நினைச்சேன், ஆனா அவர் அப்படி பண்ணவே இல்லை, எதுவும் சொல்லாம அங்க இருந்து போயிட்டாரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது நான் என்ன பண்ணாலும் அவர் என்ன எதுவும் பண்ண மாட்டாருன்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்னவ சொல்லிட்டு அங்க இருந்து போக நம்ம சேர்மனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆக்சுவலா அன்னைக்கு நம்ம சின்னவ அதை பண்ணும்போது ஏன் அவரு திட்டலனா, ஏன்னா அன்னைக்கு அவளை திட்டி இருந்தாலோ இல்ல அடிச்சிருந்தாலோ அவ கண்டிப்பா இன்னும் வெறுத்திருப்பா, அதனாலதான் அன்னைக்கு அவர் எதுவும் சொல்லல. ஆனா அதுவே அவளை இந்த அளவுக்கு மிருகமா மாத்தணும் அவர் எதிர்பார்க்கல, தன்னாலதான் தான் பொண்ணு இப்படி மாறிட்டான்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்ப நம்ம சின்ன வைரவ பார்த்து சொல்றா, நீ ரொம்ப டேலண்ட் ஆனவ, பேசாம என் டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு அவ சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவா.
இப்ப நம்ம சேர்மன் அதான் நம்ம ஹீரோ வந்து நம்ம தலைவனோட உடம்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்துருப்பாருல, அந்த செக்கை பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம தலைவி கிட்ட இருந்து மெசேஜ் வருது, டைரக்டரை கண்டுபிடிச்சிட்டோன்னு. அதே நேரத்துல நம்ம தலைவி கிளீனிங் பண்றவங்க மாதிரி போய் நம்ம டைரக்டரை காப்பாத்தி கூப்பிட்டு வந்துடுறா. இப்ப நம்ம தலைவர் டைரக்டர் இருக்கிற இடத்துக்கு வரான். பாத்தியா டைரக்டர் லீய நாங்க கொண்டு வந்துட்டோம், இனிமே கம்பெனியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தலைவி சொல்ல, ஆனா நம்ம தலைவர் இல்ல, இனிமே நம்மளால கம்பெனியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. இப்ப கம்பெனியோட மொத்த பவரும் அவ கைக்கு போயிருச்சு. அவளை தடுக்கணும்னா இதுதான் ஒரே வழி. பெரியவனை வெளியே கொண்டு வரணும். அவனை வெளியே கொண்டு வர என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம இந்த ஸ்கேம் பண்ணது உன் அப்பான்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தலைவன் சொல்ல, நம்ம தலைவிக்கும் நம்ம டைரக்டருக்கும் ஒண்ணுமே புரியல. என்ன பேசுற நீ? மறுபடியும் அவர் மேல பழி போட போறியா? கம்பெனியை காப்பாத்த இதுதான் ஒரே வழி. நான் என்ன பண்றேன்னு உனக்கு புரியும்ல? அவங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு புரியும்ல? எனக்கு புரியுது, ஆனா அதுக்குன்னு திரும்ப திரும்ப இதே பண்ணணுமா? சேர்மன் இருந்தாலும் இதான் பண்ணுவாரு தெரியும்ல? அப்ப நம்ம தலைவி நம்ம ஹீரோவை பலார்னு ஒண்ணு விட, நம்ம தலைவன் அதை எதிர்பார்க்கல. ரொம்ப ஷாக் ஆயிடுறான். உன் மனசுல என்னடா நினைக்கிற? என் அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்? என் அப்பா யார் தெரியுமா? இந்த சிஎஸ் கம்பெனியை உருவாக்குனவரு. அவரு மேல பழி போட பாக்குறியா? நான் இதுக்கு ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவன் அடிக்கிறா. உடனே நம்ம டைரக்டர் அவளை தடுக்க, நீ எனக்கு ஒண்ணு போட்டாலும் சரி, இதை தவிர நமக்கு வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் சொல்ல, தலைவிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே அவன் அம்மா கிட்ட போய் நம்ம தலைவன் சொன்னதை சொல்ல, அவன் சொன்னது தப்பு இல்லையே, உன் அப்பாவா இருந்தாலும் இந்த முடிவு தான் எடுத்திருப்பாரு. உன் அப்பாவுக்கு அந்த கம்பெனியும் அவரோட பசங்க தான் எல்லாமே. அவரை பார்க்கும் போது உங்க மேல பாசம் இல்லாத மாதிரி தான் தெரியும், ஆனா அவருக்கு உங்க மேல நிறைய பாசம் இருக்கு. உங்களுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. சோ நீ இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேசியோட அம்மா சொல்ல, அப்ப சின்னவ வந்து டைரக்டர் லீய நீ தானே கூப்பிட்டு போன, ஏன் அப்படி பண்ண? ஆமா நான் தான் கூப்பிட்டு போனேன். தப்பு பண்ணாத ஒருத்தர் நீ அடைச்சு வச்சிருக்க, நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? கேசி நீ திரும்ப திரும்ப என் வழியில வந்துட்டு இருக்க, இதுக்கு நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வாங்க அனுந்து போக, இப்ப அடுத்த நாள் போர்டு மீட்டிங்ல நம்ம சின்னவ என்ன பண்றா, நம்ம பெரியனோட ஒய்ஃப் இருக்காங்களே அவளுக்கு ஒரு போஸ்டிங்க கொடுக்குறா. உடனே அங்க இருக்கிறவங்க, எதுக்காக இவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறீங்க? இவங்க புருஷ பண்ணதை மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, அவன் பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? அதோட இவங்களால தானே டாக குரூப் நமக்கு உதவி பண்ணாங்க. சோ இந்த கம்பெனியும் பழையபடி ரன் ஆயிட்டு இருக்கு, அதனால நீங்க இதை பெருசுபடுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அப்ப நம்ம பெரியவ மாசா அங்க வரான். நம்ம சின்ன வயது எதிர்பார்க்கல, ஷாக் ஆயிடுறா. நீ எப்படி வெளியே வந்த? அப்பாவும் கூட நம்ம தலைவனும் தலைவியும் உள்ள வர, இதுக்கே ஷாக் ஆன எப்படி? டிவியை கொஞ்சம் ஆன் பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே டிவி ஆன் பண்ணா நம்ம டைரக்டர் இருக்காருல, அவரு மீடியாவை கூப்பிட்டு நம்ம சேர்மன் தான் அந்த ஸ்கேம பண்ணதாவும் அந்த பழிய பெரியவ மேல போட சொன்னதாவும் மீடியாவை கூப்பிட்டு எவிடன்ஸோட சொல்லிடுறாரு. அதாவது ஃபேக்கான எவிடன்ஸை ரெடி பண்ணிதான் அவரு வந்து இது சொல்றாரு. சோ டைரக்டர் அப்படி சொன்னதாலதான் பெரியவன் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கான். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம தலைவி போய் பெரியவனை பார்த்து இந்த மாதிரி சொல்லிருப்பா, என்ன அப்பா மேல பழி போடணுமா? உன்னை வெளியே கொண்டு வரணும்னா இதுதான் ஒரே வழி. இனிமே நீ என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும், நான் சொல்றத நீ கேட்கணும். கண்டிப்பா நீ இனிமே ஆட்டி வைக்கிற பொம்மனா அப்படிங்கிற மாதிரி பெரியவன் சொல்ல, அதனாலதான் அவன் வெளியே வந்திருக்கான். சோ நான் வெளியே வந்துட்டேன். இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்கேம பண்ணது நான் இல்லன்னு. அதனால இனிமே என்னோட கம்பெனியை நானே பாத்துக்கிறேன். தங்கச்சி நான் இல்லாதப்ப என் கம்பெனியை பாத்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். இனிமே நான் அதை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பெரியவன் சொல்ல, சின்னவளுக்கு கடுப்பாயிடுது. நான் என்ன பண்ணாலும் என் பிளானை இவங்க காலி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, என்னால முடியல. எத்தனை தடவை தான் நான் திரும்ப திரும்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்? இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னவன் அங்க இருந்து போக, அவன் நேரா எங்க போறானா, நம்ம சேர்மனை அட்மிட் பண்ணிருக்காங்களே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறா. அங்க போய் என்ன பண்றான்னு தெரியல. தன்னோட அப்பாவை பார்த்துட்டு சேர்மன் ரூமை விட்டு வெளியே வர, அப்ப நம்ம தலைவனுக்காக வேலை பாக்குறாங்களே அந்த நர்ஸ் வந்து நம்ம சின்னவ போறத பாக்குறாங்க. ஆனா அவ கண்டுக்காம அங்க இருந்து போயிடுறா. கட் பண்ண நம்ம பாட்டியை காட்டுறாங்க. அப்ப நம்ம பாட்டியை பார்க்க நம்ம ஹீரோ வரான். அதாவது பாட்டியை பார்த்து, பாட்டி நான் உங்களை விட்டு போக போறேன் ஒரேடியா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போக, பாட்டி பயந்து போய் அவளை தடுக்க பாக்குறாங்க. அப்பதான் தெரிய வருது அது ஒரு கனவுன்னு. அதே நேரத்துல நம்ம தலைவர் நம்ம தலைவி அப்புறம் சோடா புட்டி 3 பேருமே ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அப்ப தலைவனுக்கு பயங்கரமா தலை வலிக்குது. உடனே நம்ம தலைவர் அவனோட போன் எடுத்து என்ன ஆச்சுன்னு பாக்குறான். ஏன்னா அவன் சேர்மன் ரூம்ல ஒரு கேமரா வச்சிருப்பாள். சோ அந்த கேமரா வச்சு என்ன ஆச்சுன்னு பாக்குறான். அப்பதான் தெரிய வருது நம்ம சேர்மன் இறந்து போயிட்டாருன்னு. அதை பார்த்த உடனே அவன் மயக்கம் போட்டு விழ, இப்ப அதே நேரத்துல நம்ம சின்ன வந்து அவளோட கேபின்ல இருக்கா. அப்ப நம்ம பெரியவ அவளை பார்க்க வரான். நம்ம அப்பாவை என்ன பண்ண, நீ தானே அப்பாவை கொண்டு, அப்பா இப்ப இறந்துட்டாரு, அதுக்கு நீ தானே காரணம் அப்படிங்கிற மாதிரி பெரியவ சொல்ல, அப்பதான் தெரிய வருது நம்ம சேர்மன் இறந்து போயிட்டாருன்னு. அதே நேரத்துல சேர்மன் இறந்து போனதால நம்ம ஹீரோவும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். சோ நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. சோ இப்ப சேர்மன் இறந்துட்டாரு. அவரோட உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோவோட ஒரிஜினல் சோல் என்னாச்சு? அதே நேரத்துல ஊஜின் உடம்புல இருக்கிற சேர்மனோட சோலுக்கும் என்னாச்சு? அவங்க 2 பேரும் பழையபடி மாறிட்டாங்களா? என்ன ஆயிருக்கும்? ரொம்ப பயங்கர ட்விஸ்டோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடு வர இன்னும் 2 நாள் இருக்கு. சோ சீக்கிரமா அந்த எபிசோட் வந்த உடனே போட பாக்குறேன். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.